India versus New Zealand, a blockbuster game. The fourth time வந்துட்டு இந்த இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா வேர்ல்ட் கப்ல ஆட போறாங்க. The history has been against India, பட் இந்த ஒரு ஃபைனல் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. நியூசிலாந்து ஆர் லீடிங் 3-0 இன் T20 வேர்ல்ட் கப் இந்தியா மேல. அண்ட் திஸ் இஸ் த ஃபோர்த் கேம். இந்தியா வந்து will they come victorious? அதை பத்தி தான் பேச போறோம். மேட்ச் அப்ஸ், பிளேயிங் 11 அண்ட் கண்டிஷன்ஸ் பத்தி பேச போறோம். வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ இந்த கேம் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல காம்பினேஷன் ஆஃப் ரெட் அண்ட் பிளாக் சாயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்க போறது. இட்ஸ் கோயிங் ஹிஸ்டாரிக்கலி நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்துட்டு இட் ஹஸ் பின் சீமர் ஃப்ரெண்ட்லி. ஐபிஎல் இன்டர்நேஷனல் லெவல்ல இட்ஸ் பின் ஒரு இட்ஸ் பின் சம்மர் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் ஃபார் சீமர்ஸ். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது என்ன டீம் காம்பினேஷன் அண்ட் இது அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் த ஹோல் ஸ்டேடியம் இட்ஸ் ஸோ பிக். அது வந்து ப்ரெஷர் ஆஃப் 100,000 பீப்புள் லிட்டரலி மவுண்டிங் ஆன் யூ. அண்ட் அதில் வந்துட்டு கேச்சஸ் ஒரு சிமிலர் டு த ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்கிற ஒரு லைட்டிங் இருக்கு. ஒரு கொலோசியம் மாதிரி இருக்கும் ஸ்டேடியம், வேர் 100,000 பீப்புள் நம்ம மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு ஹவு க்ரூஷியல் ஃபீல்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை வந்து பேசலாம். அண்ட் பிளேயிங் 11 பற்றியும் பேசிடலாம். ஸோ தி பிளேயிங் 11 ஃபார் இந்தியா, அது சொல்றதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் உன்னோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேயிங் 11 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ரெண்டு கன்சிஸ்டன்ட் டீம் இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ், அதாவது ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸா எடுத்தோம்னா இந்தியாவும் சரி நியூசிலாண்டும் சரி கன்சிஸ்டன்டா வந்து அந்த ரெண்டு டீமும் வந்து லைக் செமிஃபைனல் ஆர் ஃபைனல் ரொம்ப நிறைய வாட்டி வந்திருக்காங்க. ஸோ both the teams are deserved to be in finals and அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது குவாலிட்டி டீம்ஸ் ரெண்டு டீமுக்கும். நியூசிலாந்து வந்து மோர் டாக்டிக்கல் டீம், அவங்களோட ரிசர்வ்ஸை சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க. லைக் அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு. லைக் ஆன் பேப்பர் தே வில் நாட் பி a great team, but they are very smart in operating, so we cannot discount them. in terms of man to man நம்ம கம்பேர் பண்ணோம்னா சான்ஸே கிடையாது. இந்தியாவோட ஸ்கில் லெவல் அந்த இதுல நம்ம மேட்ச் பண்ண முடியாது நியூசிலாந்து பிளேயர்ஸை. ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் லைக் அந்த ஒரு பிளானிங் இருக்கும், ஒரு டாக்டிக்கல் வைஸ்ல பார்த்தா தே ஆர் இன் டாப் லெவல். ஸோ நம்ம டீடைல்டா நம்ம வந்து அதை பத்தி நம்ம வந்து பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஓவரால் த கீ பேட்டில்ஸ் அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஷோர். ஸோ டோட்டல் மேட்சஸ் வந்து T20 ஐஸ்ல இப்போ இந்தியா வந்து இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப்ல 2 கேம்ஸ் ஆடி இருக்காங்க. ஐ திங்க் நியூசிலாந்து பிளேட் 1 அண்ட் அதுல வந்து இப்போ டோட்டல் ஓவரால் T20 ஐஸ் வந்துட்டு 15 நடந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் ஆன் 170, early 170s அப்படி இருக்கு. ஐபிஎல் அப்படியே பார்த்துட்டோம்னா லேட் 170s இருக்கு. Pacers have taken majority of the wicket both in international as well as in IPL. 69% international la, IPL la 65%. It has been a lesser conducive for spin. Batting first 10 ஜெயிச்சிருக்காங்க T20 ஐஸ் ல and batting second வந்துட்டு 5. and நம்ம இந்தியாவோட இது பார்த்தோம்னா போன கேம் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஜெயிச்சது and they also scored more than 200. நிறைய ரெக்கார்ட்ஸ் பீட் ஆயிருக்கு. இந்த வாட்டி நியூசிலாண்ட ஃபர்ஸ்ட் டைம் T20 வேர்ல்ட் கப்ல பீட் பண்ண போறாங்களான்ற அதுதான் கொஸ்டின். அது பண்ணா கப்பு நம்மளுது. ஸோ அந்த விதத்து இது இந்த அப்படியே வந்துட்டு நம்ம வில் கோ ஆன் டு த பிளேயிங் 11. நீ ஃபர்ஸ்ட் நம்ம நியூசிலாந்து பிளேயிங் 11 பத்தி பார்த்துடலாம். வில் யூ மேக் எனி சேஞ்சஸ் டு த செமிஃபைனல் ஆடின நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்காக அகேன்ஸ்டா அந்த லிட்டரலா சவுத் ஆப்பிரிக்கா வாஷ் அவுட் பண்ண ஒரு பிளேயிங் 11 அதுல இருந்து வந்து சேஞ்சஸ் பண்ணுவியா நியூசிலாந்து? ஆக்சுவலா சேஞ்சஸ் வந்து என்னை பொறுத்தவரையும் நான் பண்ண மாட்டேன். பர்சனலா பார்த்தா நான் சேஞ்சஸ் பண்ண மாட்டேன் என்னதை பொறுத்தவரையும். பட் ஆனா வந்து நியூசிலாந்து வந்து இஃப் தேர் பிளானிங் வெல், இது ஒரு மிக்ஸ் ஆயில்னால த பவுன்ஸ் வில் பி தேர். ஸோ தே மேட் ஆப்ட் ஒரு கோலியை வந்து டிராப் பண்ணிட்டு அந்த ஆல்ரவுண்டர் இருக்காருல்ல லெஃப்ட் ஆர்ம், அவருக்கு பதிலாக ஜாக்கப் டஃபியை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஐ டோன்ட் திங்க் சோ தே வில் டிராப் ஜெமினிஷம் சொல்றியா? ஆமா ஆமா. ஸோ அவருக்கு பதிலாக வந்து இவர் வரலாம் ஜாக்கப் டஃபி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க நிஷம் டிராப் பண்ண மாட்டாங்க. தே ஆர் பேக்கிங். ரொம்ப வருஷமாவே நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜெமி நிஷம் வந்து அவர் லைக் ஈவன் தோ அவர் ரன் போனாலும் என்ன இருந்தாலும் தே வில் பேக். தே வாண்டட் தட் குஷன் இன் பேட்டிங் வைஸ்ல. ஹி ஹாஸ் அ லாங் லிவர். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அவர் இருப்பாங்க. ஐடியலா நான் பார்த்தா நான் ஜெமி நிஷம் பதிலாக ஜாக்கப் டஃபி வரலாம். ஒரு ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவங்களுக்கு இருந்தா ஃபார் ஜஸ்ட் அபிஷேக் சர்மா அந்த ஒரு சென்டிமெண்ட் வைஸ்ல இது பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் த மைண்ட் கேம் வைஸ் தான். அது திருப்பி ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஒரு மைண்ட் கேம்ஸ்ல வச்சுக்கலாம். பட் அகைன் அப்படி தேவைப்பட்டாக்குள்ள கிளேன் பிலிப்ஸ் கூட போட விடலாம் அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம். ஸோ ஐ ஃபெல் அந்த இவருக்கு பதிலாக ஜிமினிஷம் வருவாருன்னு நான் ஃபீல் பண்றேன்.
சாரி ஜிம்மி ஜேக்கப் டஃபி சொல்றேன். ஏன்னா ஜேக்கப் டஃபி வந்து இட் டு த டெக் பவுலர் அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங்லயும் ட்ரபிள் பண்ண முடியும், டெத் பவுலிங்ஸும் உங்களுக்கு இது பண்ண முடியும். என்ன உங்களுக்கு ஒரு 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 கன்சர்ன்ஸ் என்னன்னா, ரெண்டு டீமுக்குமே த சிக்ஸ்த் bowling ஆப்ஷன் இஸ் அன் இஷ்யூ. எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன்னா, மேட் ஹென்ரி, ஓகே, மிச்சல் சாண்ட்னர், ஓகே, லாக்கி ஃபெர்குசன், 3 ஸ்ட்ராங் இது, ஓகே, 4 overs கோட்டா ஷோரா இருக்கும். அடுத்தது பார்த்தா இவர் ரச்சின் ரவீந்திரா, ஜிம்மி நிஷம் அண்ட் கோலி, இவர் அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ். ஸோ இவங்கல யார் அடி வாங்குவாங்க எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூசிலாந்து. நம்ம இதுல வந்து பார்த்தா தூபே இஸ் அவர் சிக்ஸ்த் bowling ஆப்ஷன். ஸோ அந்த இதுல திஸ் வில் பி a crucial phase. அதனால நான் ஜேக்கப் டஃபி கொண்டு வருவேன். 100% வந்து அவங்களுக்கு கப்பல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% நான் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வருவேன். ஆனா அது ஜேமிசனா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் நான் வந்துட்டு ஜிம்மி நீஷமை தான் ரீப்ளேஸ் பண்ணுவேன் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு மேட்சப்ஸ் ரீசன்னால மெக்கான்கியை வச்சுட்டு நான் ஜிம்மி நீஷமை ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஐ வில் எய்தர் பிரிங் ஜேமிசன் ஆர் ஜேக்கப் டஃபி, யாராவது ஒருத்தர். அப்படிதான் நான் ஐ வாஸ் திங்கிங். அதை தவிர நீ தட்ஸ் நாட் a bad one. நானுமே வந்து ஜிம்மி நிஷம் வந்து கண்டிப்பா இ வில் கோ ஃபார் ரன்ஸ். அவர் தான் வீக் லிங்க் அவங்களோட பவுலிங்ல பார்த்தா. ரச்சின் ரவீந்திரா கான்பிடன்ஸ் இருக்கு, நல்லா பண்ணிருக்காருன்னு. நாளைக்கு ஃபைனல் அடி வாங்கினது அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவர் வந்து சோஃபார் he was the highest wicket taking லிஸ்ட்ல இருக்காரு. ஜஸ்ட் பிகைண்ட் வருண் சக்கரவர்த்தி டாப் விக்கெட் டேக்கர். இந்த இதுல 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் 11. he is the highest ஸ்ட்ரைக் ரேட் உள்ள பவுலர் ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரையும். ஸோ அதனால யூ ஹேவ் டு பேக் ஹிம். அந்த அவர் போலிங்கை நீங்க பேக் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு காரணத்துல பார்த்தா கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி, எனக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி, அங்க ஸ்பின்னர்ஸ்க்கு ஆப்ஷன் இல்லைங்கிற போது ஜிம்மி நிஷம் இஸ் பெட்டர் பேட்டர் தென் இவர் மெக்காஃபியை பொறுத்த வரையும். அந்த காரணத்தினால நான் வந்து இவர் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜேக்கப் டஃபியை கொண்டு வருவாங்கன்னு தான் ஃபீல் பண்றேன். ஓகே, நாட் இன் பிளேஸ் ஆஃப் நிஷம். ஓகே, ஸோ அது ஓகே. இந்த டாஸும் ஹோப்ஃபுல்லி வந்து ரொம்ப எஃபெக்டா இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி கேம்ஸும் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு டாஸ் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்றோம். பட் அதர்வைஸ் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி சீமிங் ஃப்ரெண்ட்லி. பட் டாஸ் இருக்கும்பா, டாஸ் இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா சேசிங்க்கு வந்து லிட்டரலி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு டாஸ் வின் பண்ணி. ஏன்னா இந்த மிக்ஸ் ஆயிலே 70% ஆஃப் ரெட் சாயில் தான் யூஸ் பண்றாங்க, 30% தான் பிளாக் சாயில் இது பண்றதுனால டாஸ் ஷோர்லி வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும் அந்த இதுல. அந்த மிக்ஸ் ரேஞ்ச் நான் பார்த்த வரையும், ரிப்போர்ட்ஸ் பார்த்த வரையும் 70%னால. ஸோ டியூ வந்துச்சுன்னா கண்டிப்பா சேசிங் டீம் ஹேஸ் அன் வெரி குட் அட்வான்டேஜ். கம்ப்ளீட் வேரியன்ஸ் கூட நம்ம பார்க்க முடியும். அந்த இதே பிளாக் சாயா இருந்துச்சுன்னா சேசிங் கஷ்டமா இருக்கும். அதுதான் இன்னொன்னு, நல்ல பவுன்சி ட்ராக்கா இருக்கிறதுனால போத் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மாக்கு வந்துட்டு இஃப் த பால் இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 6 overs, பிகாஸ் கிட்டத்தட்ட ரெண்டு டீமும் வந்து மேட்ச் அப்ஸ்ல ஓவரால் அந்த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த கேம், ஃபர்ஸ்ட் 6 overs, அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் ஃபினிஷ். இந்த இதுல ஃபினிஷ்ல மட்டும்தான் வந்துட்டு இந்தியா இஸ் அ லிட்டில் பிட் அஹெட் வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங். அதாவது போலிங்ல இந்தியா வந்து இஸ் a little bit better than நியூசிலாந்து. அந்த கண்டெயின் பண்ற அந்த பேசிக்கலி அந்த ஆக்சிலரேஷன் அண்ட் ஃபினிஷ் ஸ்டேஜ்ல லாஸ்ட் 5 overs வந்துட்டு இந்தியா இஸ் அ மச் பெட்டர் போலிங் சைடு தேன் நியூசிலாண்டுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆன் த கான்ட்ரரி, இந்தியா கேன் ஆல்சோ ஃபினிஷ் பெட்டர், விச் மீன்ஸ் தட் நியூசிலாண்டோட போலிங் வந்துட்டு வில் நாட் பி ஏபிள் டு கண்டெயின் இந்தியாஸ் ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ். அதுதான் தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. அந்த ஒரு இதுல தான் வந்துட்டு திஸ் ஹோல் கேம் வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி லைக் ஹவு இங்கிலாந்து வந்துட்டு, பிகாஸ் வி ஹாவ் லீத்தல் வெப்பன், ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்துட்டு டெத் போலிங் இஸ் வேற லெவல். அதுல ஒரு ஸ்டெப் கம்மி தான் ஹர்திக் பாண்டியா அவர் இருக்காரு. அந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் சேர்த்து ஒரு ஸ்டெப் கம்மியா இருக்காரு. நம்ம வந்துட்டு இந்தியாவோட பிளேயிங் நீ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட். பட் ஒன் மோர் திங் வந்து என்னன்னா, ஹர்திக் பாண்டியா வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் திஸ் கண்டிஷன் பிகாஸ் அவரோட ஸ்விங் இருக்கு பாரு, இன் ஸ்விங்கர், இட் வில் பி வெரி வைட்டலா இருக்கும். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்கும் வந்து அவர் அவே ஸ்விங்கா இருக்கட்டும், இன் ஸ்விங்கா இருக்கட்டும். அண்ட் அஹமதாபாத்ல கண்டிப்பா பவர் பிளேல நல்ல அப் ஃப்ரண்ட் சூப்பரா கொண்டு வர முடியும். நமக்கு அங்கதான் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, how we are going to tackle Matt Henry and there is a susceptible movement he is creating. He is having a wobble swing. He is one of the best wobble swing bowler currently. Matt Henry பொறுத்த வரையும் he has troubled past also in the T20 series, very high scoring venues. அந்த T20 series ஒரு பக்கா flat cricket. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவர் ட்ரபிள் பண்ணாரு சஞ்சு சாம்சனை. ஏர்லி விக்கெட் அவர் எடுத்தாருன்னா ஜஸ்ட் கேஸ் வந்து என்னன்னா, how
சஞ்சு சாம்சன் வந்து ஒரு 3 ஓவர் சர்வே ஆயிட்டாரு, 4 ஓவர் சர்வே ஆயிட்டாருன்னா இல் பி த்ரூ. லைக் ஹவு இங்கிலாந்து கேம்ல எப்படி சர்வே ஆனாரோ அதே மாதிரி தான். ஏன்னா ஈ வில் பவுல் இட் டு த டெக் பவுலிங், அந்த ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லெங்த் அந்த ரேஞ்சில் போட்டு அவங்க வந்து தே வில் ட்ரை டு கெட் இம் இன் கவ் கார்னர் ஆர் மிட் ஆன். இந்த மாதிரி ஏரியால தான் அவங்க இது பண்ணுவாங்க. தே வில் நாட் ட்ரை த டாக்டிக்ஸ் ஆஃப் ஷார்ட் பால், பிகாஸ் அவரோட பேக்வர்ட் அவர் போறது எல்லாமே டீப் கிரீஸ் போயிட்டு இருக்காரு. ஸோ தே வில் ட்ரை டு கிரியேட் த கன்ஃபியூஷன் இன் பிட்வீன். தே கேன் மிக்ஸ் அப் த லைன் லெங்த்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். கொஞ்சம் சில பால் டக்குன்னு ஷார்ட் பால் போட்டு அவர் மைண்டை கிரியேட் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபுல்லர் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆமா. ஸோ நம்ம வில் சி ஓவரால் எப்படி இருக்கு. அப்படியே நம்ம வில் ஜம்ப் ஆன் டு த இந்தியாஸ் பிளேயிங் 11. நீ என்ன நினைக்கிற? ஒன் மோர் இது நான் சொல்றேன். அந்த கீ மேட்ச்அப்ல சாண்ட்னர் விஸ் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் நாட் ஹேவிங் எ கிரேட் ரெக்கார்ட் அகெயின்ஸ்ட் சாண்ட்னரை பொறுத்த வரையும். நம்ம இதுலயுமே பார்த்தோம் சாண்ட்னரோட பெட்டர் ரெக்கார்டு இருந்திருக்கு. ஸோ அதை எப்படி அவர் டேக்கிள் பண்ண போறாருங்கிறது ஒரு பாயிண்ட், ஒரு கீ இது இருக்கு அந்த இதுல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்மளோட இந்தியாவோட பிளேயிங் 11. சோ நீ வந்து சொல்றியா ஃபர்ஸ்ட், இல்ல நான் சொல்லட்டுமா? இந்தியா ஏதாவது சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல ஆடுறதுனால, இந்த கிரவுண்டோட ஹோம் பிளேயரு நான் வந்துட்டு சிராஜ் ஆடுவேன் இன் பிளேஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி. இந்த ஒரு ஃபைனலுக்கு நான் அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். there was also another change. இந்த ரெண்டு ஃபைனலுக்கு வரும்போது ரெண்டு சேஞ்ச் பண்றதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அதுலயே நான் வந்து கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்டா இருந்தேன். ஒன் சேஞ்ச் தான் பண்ணணும், அது வந்து சிராஜா இல்ல தி அதர் திங் தட் ஐ ஹேட் இன் மைண்ட் வாஸ் அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணிட்டு ரிங்கு சிங் கொண்டு வருது. ஸோ ஹேவிங் ஒன்லி ஒன் சேஞ்ச், எய்தர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு, விச் எவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ அபிஷேக் சர்மாக்கு டெஃபினட்டா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கு. லாஸ்ட் கேம் இன் திஸ் வேர்ல்ட் கப், இதுக்கப்புறம் வந்துட்டு பெருசா நெக்ஸ்ட் T20 எல்லாம் இட்ஸ் குவைட் அ பிட் அவே. பட் அந்த இதுல வந்துட்டு டெஃபினட்டா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். பட் ஹீஸ் ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷனல் டேலண்ட், அதெல்லாம் ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் ஆனா இந்த ஃபைனல்ல பிகாஸ் ஹீஸ் அவுட் ஆஃப் டச் சொல்லி எடுக்கிறாங்க. ஸோ அந்த இதுல வந்துட்டு நான் அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். இல்லைன்னா போலிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வருண் சக்கரவர்த்தி, ஈவன் தோ ஹி ஹாஸ் தட் 5.4 என்னமோ 5.5 இந்த கிரவுண்ட்ல எக்கானமி, ஈவன் ஆன் டாப் ஆஃப் தட் ஐ ஃபீல் தட் நமக்கு அந்த ஒரு பேசர்ஸ் அண்ட் சிராஜ் வந்துட்டு அந்த USA கேம்ல எப்படி இம்பாக்ட் கொடுத்தாருன்னு தெரியும். ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்து 3 wickets 24 runs அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா நான் வந்து சிராஜை வந்து வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா எடுத்துன்னு வருவேன். ஐ எம் மோர் மேக்கிங் த சேஞ்ச் ஃபார் சிராஜ், keeping Abhishek Sharma in the 11 and instead of Varun, Siraj kondu varudhu da my thing. All the remaining everybody keeps their place. I think nalla move actually. Siraj, tactically speaking, that was a best plan, bringing Siraj has a great record and he also likes up front la vandu swing ஆகறதுல அவருக்கும் பிடிக்கும். and he is also have a scramble seam, and oval seam அவருக்கும் இது இருக்கு. and அந்த அலை பாயும் அந்த டயத்துல பெண்டுலம் மாதிரி பால் ஸ்விங் ஆகும். ஸோ இன் பவர் பிளேயர்ல பொறுத்த வரையும் ஸோ இல் பி வெரி கீ பிளேயர் தான் சிராஜை பொறுத்த வரையும். ஆன் டாக்டிக்கல் பேசிஸ் எல்லாமே நான் சொல்றேன், நீ சொல்ற ஐ அக்ரி எவ்ரி ஆஸ்பெக்ட். ஹி ஹாஸ் அ அட்வான்டேஜ் அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு லெஸ் எஃபெக்டிவா இருக்கும். பட் ஐ எம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் சேஞ்சிங் பிளேயர்ஸ் இன் த ஃபைனல். அது என்னோட இது. சி டாக்டிக்கலி நீ பேசும்போது நான் ஒத்துக்கிறேன், ஐ டோன்ட் ஹவ் எனி லாஜிக்கல் ரீசனிங். ஏன்னா கரண்ட் ஃபார்ம் டிப் ஆயிருக்கு. பட் ஐ கேன் சே ஒன் ஆஸ்பெக்ட், வருண் சக்கரவர்த்தி ஹாஸ் எ வெரி குட் லைக் என்ன சொல்றது ரெக்கார்ட் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. ஹி ஹஸ் டெலிவர்ட் irrespective of the format. ஒன் டேலயுமே அவர் பண்ணிருக்காரு. he was a key changer in the T20 series. அவரை பிக் பண்ணவே முடியல. பேரிங் டேரல் மிச்சலை தவிர வேற யாருமே வந்து லைக் he uses ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் அந்த ஒரு இது இருக்கு டேரல் மிச்சலை பொறுத்த வரையும். அந்த மத்தவங்க எல்லாருமே வந்து அவரை ரீட் பண்ண முடியாது, ரீச் அவுட் பண்ணி இது பண்ண முடியாது அகெயின்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா கிளென் பிலிப்ஸ் எல்லாம் ஈ கேன் பிரேக் இட் அவுட். ஈவன் தோ அந்த லாஸ்ட் மேட்ச்ல இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம், எல்லாமே ஓகே. ஆனா he was still a highest wicket taker. He's taking the wickets. So and I don't want to change. ஒரு ஃபைனல் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். இந்த ஒரு பிளேயர் வந்து இந்த பிக் மேட்ச் அக்கேஷன்ல இவ்வளவு நாள் நீ டெலிவர் பண்ணிருக்க, இவ்வளவு நாள் வந்து நம்ம பிஃபோர் த டாக்ஸ் என்ன அடுத்த ஒரு 4 hours டெபாசிட் நமக்கு இருக்கு பும்ரா ஓவர் சைடுனா அடுத்ததுன்னு அந்த அளவுக்கு கொடுத்ததுல ஜஸ்ட் ஓகே he is having a bad game, fine, people are reading him and அந்த pressure இருக்கு. just make him not bringing him in power play.
அவரோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னை பொறுத்த வரையும் வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருக்கணும். இன்னும் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தா இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் மென்டல். இதுதான் இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட் பவுலர். ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு ஜஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டு கிளியர் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா he will also be a key performer. He will be a match winner also, I must say. The same logic goes to அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவோட இஷ்யூ என்னன்னா ரொம்ப ப்ரீமெடிடேட்டிவா இருக்காரு அண்ட் இஸ் நாட் ஹேவிங் த கான்பிடன்ஸ். த மெயின் இஷ்யூவே வந்து அந்த ஒரு மைண்ட்ல ஒரு இது இருக்கு. இப்ப போலாமா, இந்த பால் அடிக்கலாமா வேணாமா, அந்த ஒரு டபுள் மைண்டட் இதுல. இதே மத்த டயத்துல வந்து பார்த்தா இது அபிஷேக் சர்மா வேற லெவல்ல கிளியர் பண்ணிருப்பாரு. டிஃபரன்ஸ் வந்து எப்போதுமே வந்து T20ல பொறுத்தவரையும் அந்த கரண்ட் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தான். அங்க வந்துதான் சஞ்சு சாம்சன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு அக்லியா ஆனாரு, ஒரு சேஞ்சஸும் கிடையாது இன் டெர்ம்ஸ் ஆஃப் இதுல. பட் அந்த மைண்ட் செட் ஒரே நம்ம 2024ல விராட் கோலி வந்து கம்ப்ளீட் செமிஃபைனல் வரையும் ஃபிளாப் அண்ட் ஒன் பிக் மேட்ச் he performed அந்த ஓபனர். we hope அபிஷேக் சர்மா will also does the same. No, I hope that they don't make any changes. அது இருக்கு, பட் ஆனா logically speaking நம்ம கிரிக்கெட்டிங் பிரெயின் சொல்லும்போது these two changes are spot on and more on the fast bowling side. இல்ல நீ சொல்ற சீரியஸா சொல்றேன். லாஜிக்கலி ஸ்பீக்கிங் சிராஜ் இஸ் த சூப்பர் பவுலர் இன் திஸ் கண்டிஷன். கண்டிப்பா சொல்றேன். he will be very much effective. பட் ஆனா என்னமோ அதுதான் that's a old habit ன்னு சொல்லலாம். எனக்கு அந்த ஒரு இது இல்ல to change that அந்த மேட்ச். ஆமா, சோ இது அண்ட் ஒன் மோர் டாக்ஸ் வேற போயிட்டு இருக்கு. வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா குல்தீப் யாதவ் கொண்டு வரலாங்கிறது. பட் தட் வில் நாட் பி ஐடியல் ஒன். ஏன் நான் சொல்றேன்னா குல்தீப் யாதவ் as not having a great என்ன சொல்லுது கான்பிடன்ஸ் ஆர் இதை பொறுத்தவரையும் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. அவரை வந்து நியூசிலாந்து ஒன் டே சீரீஸ்ல அடிச்சதுக்கு அப்புறம் T20லயும் அவரால் இது பண்ண முடியல. அண்ட் மிச்சல் வில் கோ ஆன். மிச்சலா இருக்கட்டும், மார்க் சாப்மேனா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் ஒரு இது இருக்கு. அண்ட் ஒன் மோர் பிளேயர் வருண் சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். மார்க் சாப்மேன் அவர்கிட்ட இருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் ஓவர் த விக்கெட்ல இருந்து இது பண்ணும். ஏன்னா he will do the slog sweep அந்த டீப் மிட் விக்கெட் ரேஞ்சில தான் அடிப்பார் அவர். It's going to be a crucial game. யாரு வந்து பிரஷரை பெட்டரா மேனேஜ் பண்ண போறாங்கன்னு ஒரு பெரிய இது இருக்கும். The difference between the two teams will be either just it will be few balls or few runs. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. The overall, if there is a lot of pressure, I think both teams will show extreme high positive intent. அது வந்து bowlingலயா இருக்கட்டும், battingலயா இருக்கட்டும். Especially battingல வந்துட்டு they will both go aggressive in the first 6 overs and then அந்த ஒரு final stagesல will be the difference who's managing pressure. Catching, இந்தியாவோட catching வந்துட்டு it was god like போன கேம்ல. So on top of that நியூசிலாண்டும் வந்து எந்த விதத்திலையும் சலிச்சவங்க இல்ல. So பார்க்கலாம், சம கேம். மோர் தென் ஒரு 1.5 பில்லியன் வியூவர்ஸ் அப்படி இருக்கும்போது சொல்லு அது ஏதோ சொல்ல வந்தேன். ஒன் பாயிண்ட் வந்து என்னன்னா they are more reliant on their openers. ஃபின் ஆலனா இருக்கட்டும், டிம் சைஃபர்டா இருக்கட்டும். ஆல்ரெடி வந்து ஒரே ஒரு எடிஷன்ல தான் இவங்க வந்து T20 இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்திருக்காங்க. ஆனா they are the 6th or 7th மோஸ்ட் ரன் பார்ட்னர்ஷிப் ஸ்கோர் பண்ணவங்க ஓவரால் எடிஷன்லயே சொல்றேன். இந்த எடிஷன்லயும் அவங்க தான் வந்து 469 வித் 77 ஆவரேஜ் வித் என்ன ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 175 மேல இருக்கு அவங்க ஸ்ட்ரைக் ரேட். அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. அண்ட் இந்த இவங்களை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம்? அவங்களோட ஓபனர்ஸ் இஸ் அ கீ விக்கெட் டேக்கர். அண்ட் எண்ட்ல சாண்ட்னர் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. கிளென் பிலிப்ஸ், தே ஆர் வெரி ஃபியூ பேட்டர்ஸ் பெர்ஃபார்ம்டு வெல். ஒரு கிளென் பிலிப்ஸா இருக்கட்டும், இவங்க 2 பேர் ஓபனர்ஸ், சாண்ட்னர், ரச்சின் ரவீந்திரா அங்கங்க ஒரு ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தே லாஸ்ட் த பேட்டில். இந்த ஓபனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் அடிக்கலன்னா அவங்க கேம் காலி. ஸோ தட் க்ரூஷியல் இஸ் தட் அங்கதான் வந்து அப் ஃப்ரண்ட் நம்ம விக்கெட் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட், விச் வி ஹேவ் அ சக்சீட். இது இருக்கு நம்ம பவர் பிளேல. இஃப் அவர் பேட்டர்ஸ் கேன் கெட் 60 for 1, we will be in very good position. என்னை பொறுத்த வரையும் 60 for 1 சொல்லியிருக்க. நம்ம ஃபைனலா வந்துட்டு we'll give the score predictions. என்ன இருக்கும்? we know the par score in the groundல. நீ ஸ்கோர் வந்துட்டு சொல்லிடு. what do you think will be match winning score whichever team bats first? match winning score ரொம்ப டஃப், எனக்கு தெரியல. பிட்ச் இதுல 190 பிளஸ் எனக்கு ஷுவரா 190 பிளஸ் 195 தேவை. 195 சொல்லியிருக்க. நான் வந்துட்டு ஐ திங்க் 205 அது அடிக்கணும்னு நினைக்கிறேன். that will be a match winning score ஃபைனல் வேற. So 2007 இம்பாக்ட் வேற இருந்துச்சுனாலும் கொஞ்சம் அது. ஆமா, 2007 2016 2021 இப்போ 2026 India versus New Zealand. We want our Indian team to win. So
இன்னொன்னு பாலகிருஷ்ணன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு who do you think will be ஃபர்ஸ்ட் வந்து நியூசிலாந்து இம்பாக்ட் பிளேயர் சொல்லு, அதுக்கப்புறம் இந்தியா இம்பாக்ட் பிளேயர் சொல்லு. who do you think will be the most impact player for you in this game? ஃபர்ஸ்ட் நியூசிலாந்துக்குன்னு பார்த்தா மிச்சல் சாண்ட்னர். ஸோ மிச்சல் சாண்ட்னர் வந்து ஃபார் நியூசிலாந்து. இந்தியாவுக்கு பொறுத்தவரையும் ஐ ஃபீல் அபிஷேக் சர்மா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இன் பவுலிங். ஐம் பேக்கிங் அகைன் அவங்க ரெண்டு பேருமே. நான் வந்துட்டு நியூசிலாந்துக்கு வந்துட்டு ஃபர்கசன், ஓகே, லாக்கி. அப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஐ ஃபீல் பும்ரா, குட் ஓல்ட் பும்ரா, இவர் தான் சொல்றேன். ஐ ஃபீல் திஸ் கோயிங் டு பி ஒரு பேசர்ஸ்க்கு வந்து ஒரு பேரடைஸா இருந்தா சூப்பரா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். நீங்க வந்துட்டு ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹூ டு யூ திங்க் வில் பி த இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் ஃபார் இந்தியா அண்ட் நியூசிலாந்து, அதோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களோட பிளேயிங் 11 இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் மென்ஷன் பண்ணுங்க. சிராஜ் வந்து இஸ் a குட் ஆப்ஷன், அதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச்.